தச்சநல்லூரில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு. மது பாட்டில்களை மாலையாக அணிந்து வந்து கலெக்டர் அலுவலகத்தில் மனு. மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தினர் நூதனம். மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க நிறுவன தலைவர் மாரியப்ப பாண்டியன் தலைமையில் நிர்வாகி கழுத்தில் மது பாட்டில்களை மாலையாக அணிந்து நெல்லை கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து நூதன ஒரு மனு கொடுத்தனர். அதில் அவர்கள் கூறியிருப்பதாவது: நெல்லை தச்சநல்லூர் வடக்கு புறவழிச்சாலை பகுதியில் தற்போது டாஸ்மாக் கடை திறக்க உள்ளதாக தெரிகிறது. இந்த கடை அமையும் பகுதியில் உலகம்மன் கோவில், சுடலைமாட சுவாமி கோவில், கொம்புமாட சுவாமி கோவில், சாய்பாபா கோவில் உள்ளிட்ட கோவில்கள் அமைந்துள்ளது. மேலும் பொதுமக்களின் குடியிருப்புகள், மருத்துவமனையும் உள்ளது. இவ்வழியாக ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் சென்று வருகின்றனர். டாஸ்மாக் கடை அமைந்தால் பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெரும் இடையூறுகள் ஏற்படும். எனவே டாஸ்மாக் கடை அமைப்பதை மாவட்ட நிர்வாகம் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் உலகம்மன் கோயில் பக்கத்தில் வந்து டாஸ்மாக் கடை திறக்காங்க. அது வந்து பக்கத்தில் வந்து பழுக்கு இருக்கு, அதுக்கடுத்து ஆஸ்பத்திரி இருக்கு, அதுக்கு அடுத்தால வந்து கோயில் இருக்கு, சாய்பாபா கோயில் இருக்கு, உலகம்மன் கோயில் இருக்கு, காட்டுமாட சொல்லசாமி கோயில் இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு, பைபாஸ் இருக்கு. அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்க பகுதி. அந்த பகுதியில் வந்து தேசிய நெடுஞ்சாலை வேற பஸ் நிறைய போகும். அந்த இடத்துல வந்து வச்சா அந்த பழுக்கு பக்கத்து செவரும் ஒரிசாப்பு செவரும் பக்கத்தில் ஒரு தீ குச்சி உள்ள போட்டாதான் தீ பழுக்கு வெடிச்சிடும். 10 கிலோமீட்டர் அடிக்கும், திருநெல்வேலியே அழிஞ்சிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிகாரி இப்படி கொடுக்கலாமா? அது வந்து நாங்கள் வந்து அந்த பகுதிக்கு வேண்டாம், நீங்கள் வேற எங்கேயும் வந்து வைங்க, எங்கள் பகுதிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதிக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் நாங்கள் எல்லாம் எங்கள் அமைப்பு மாவீரர் சுந்தரலிங்க மக்கள் இயக்க சார்பாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மனு கொடுக்க பாட்டில் கழுத்தில் மாலை போட்டு கோட்டுப்பாட்டில் மாலையோடு தான் வந்தோம். ஆமாம், அங்கேருந்து நடந்து வந்தோம், எம்ஜிஆர் சிலையிலேருந்து நடந்து வந்தோம். நாங்கள் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் டிசி கலெக்டரில் ஒரு டிசி சார் இருக்கார், டிசி சார்ட்ட கொடுத்தோம். இதை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும், இதுக்கு தகுந்த நடவடிக்கை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம்னு சார் உறுதி அளிச்சிருக்காரு. அதனால தான் வெளியே வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம் வாசலில். அதுக்குள்ளே உட்கார்ந்தோன்னே சார் வேண்டாம், நாங்கள் இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறோம், எடுத்துருவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் டிசி சார்கிட்ட. நடவடிக்கை எடுக்கலாம். அந்த ஏரியாவில் நாங்கள் ஒன்றா வரோம், சாகு வரை ஒன்றா இருப்போம், உறுதியாக நாங்கள் இருப்போம், எந்த மாற்றமும் கிடையாது.